அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெய்ஹான் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரம்லானுடைய டே 7 ஷஹர் டு இஃப்தார் vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்றைய சஹருக்கும் இஃப்தாருக்கும் நான் என்னவெல்லாம் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நைட்லேருந்து தாங்க வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சைடு நமக்கு ரைஸ் வச்சு விட்டுட்டேன். ரைஸுமே நமக்கு இப்போ வெந்துடுச்சு. இன்றைக்கி நான் பெருசாக எந்த வேலைகளும் எனக்கு இல்லைங்க. பாத்திரம் இதாக முடிச்சுட்டு கழுவி வச்சுட்டேன். இப்போ ரைஸுமே இந்த சைடு வடித்து விட்டுட்டேன். இன்றைக்கி நம்ம சைடிஷ் மட்டும்தாங்க ரெடி பண்ண போகிறோம். மதியமே நான் சாம்பார் வச்சுட்டேங்க. அதனால் நான் இப்போ எதுவுமே செய்யலை. ஏன்னா ஆல்ரெடி சாம்பார் ரெசிபி நம்ம காட்டியிருக்கோங்கிறனால நான் மறுபடியும் அதை நான் ஷூட் பண்ணலை. அதனால் நான் மதியமே சாம்பார் வச்சுட்டேன். இப்போ நமக்கு மாசி கருவாடு மட்டும்தாங்க ரெடி பண்ணுற வேலை. கருவாட்டு தொக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது மாசி கருவாடு தூளுங்க. நமக்கு தூளாகவே கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம ப்ரிப்ரேஷன் வீடியோவில் ரம்ஜான் ப்ரிப்ரேஷன் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாசி கருவாடு நான் வாங்கினேன் அப்படின்ட்டுன்னு. இன்றைக்கி அதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு தொக்கு ரெசிபி தாங்க ரெடி பண்ண போகிறோம். வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுட்டா போதுங்க. 10 நிமிஷத்தில் இந்த மாசி தொக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே விடுங்க. ஏன்னா கருவாடுங்கிறனால நமக்கு எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 பெரிய பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வதங்கி வரணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி இருக்கணும். அப்போ தான் நமக்கு கருவாட்டு தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நான் மாசி கருவாடு பவுட்ரு இதில் நம்ம சேர்த்துக்கிறேங்க. நம்ம வாங்கினது கருவாடு முழுசாக வராதுங்க. நமக்கு பவுட்ரு பேக்கிங்கில் தான் நமக்கு வரும். ரமலான் ப்ரிப்ரேஷன் வீடியோலே உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். இப்போ இந்த பவுட்ரு சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி கொடுத்துடணுங்க. 2 நிமிஷம் போல் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கிறணும். தக்காளி 4 நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கீங்க. அதையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த தக்காளி வேகிற அளவுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நமக்கு கருவாட்டிலையுமே உப்பு இருக்குங்க. தேவைப்பட்ட நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ அதை உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி தக்காளி வேகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க. தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சு வரணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கு பிறகு இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு பெரிய மசாலாவெல்லாம் எதுவுமே இல்லைங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது தவிர்த்து இதில் எந்த மசாலாவுமே இல்லை. மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க. இதில் நம்ம அதிகமாகலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம தொக்கு மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடுங்க. இதை இப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். நான் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டேங்க, நமக்கு பத்தலை. அதனால் கொஞ்சம் போல் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. மாசி கருவாடு நமக்கு டக்குன்னே ரெடி ஆயிடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. நமக்கு மாசி கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மசாலாவெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை நல்லா கிளறி கொடுத்துட்டு கடைசி அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளை சேர்த்து நல்லா கிளறி கொடுத்து இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான மாசி தொக்கு ரெடி ஆகிடுங்க. இதை நீங்கள் சாம்பார், ரசம், தயிர் சோறு, பழைய கஞ்சி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு மாசி தொக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கிச்சனையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ரைஸையுமே ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டேன். அவ்வளவுதான். எப்போவுமே கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுட்டு நைட்டு இந்த மாதிரி நான் வீடியோ எடுக்கும்போது எனக்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்ட்டுன்னு. யாரெல்லாம் இது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக இந்த ஃபீல் இன்றைக்கி இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்து நம்ம சகருக்கு தாங்க பார்க்குறோம். சாம்பாரையும் மாசி தொக்கையும் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இன்றைக்கி சகருக்கு என்ன சாப்பாடுன்னு ஒரு முறை பார்த்துடலாம்.
சுட சுட வந்து ரைஸ் வந்து இருக்குங்க. நமக்கு எப்போவுமே வந்து நைட்டே வடித்து வச்சுருப்போம். பட் ஆனால் சூடாக தான் இருக்கும். லைட்டு சூடாவது நமக்கு எப்போவுமே இருக்கும். இதோட இன்றைக்கி மதியமே வந்து நம்ம சாம்பாரும் வச்சுட்டோங்க. அதாவது நேற்று மதியம் வந்து நம்ம சாம்பார் வச்சுட்டோம். சாம்பார் வச்ச உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு எப்போ எடுத்து சூடு பண்ணாலுமே அதே ஃப்ரெஷ்னஸ் இருக்குங்க. நான் எப்போவுமே இப்படி தான் வந்து நிறையா குழம்பு வச்சுட்டேன் அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்ஷோடே வந்து நான் உடனே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுடுவேன். அடுத்து இன்றைக்கி மாசி கருவாடு வந்து பண்ணியிருக்கோங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க இந்த கருவாடு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இதோட இன்றைக்கி தயிர் எடுத்து வச்சுருக்கீங்க. கொஞ்சம் போல் வந்து அப்பளம் வடகமும் இருக்குது. இன்றைக்கி இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து வாழைப்பழம் இருக்குங்க. டெய்லி நம்ம வீட்டில் வந்து ஒரு பழம் கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருவோங்க. இது தாங்க இன்றைக்கி நமக்கு சகரிக்கான சாப்பாடு. இப்போ எல்லாருமே வந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க. நான் பிளேட்லேயும் வந்து சாப்பாடு எல்லாருக்குமே வந்து எடுத்து வச்சுட்டேன். இதோடு நம்ம வழக்கம் போல் வந்து சாப்பிட்டுட்டு நீயத்தை சொல்லிவிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்துருவோங்க. இப்படி தாங்க இன்றைக்கு எங்களுக்கு சகர் இருந்துச்சு. இதோடு வந்து நம்ம இஃப்தாருக்கு தான் வந்து வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளி வேலைகள் இருந்துச்சுங்க. அதனால் நான் வெளியில் போயிட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து நான் ஒன்றும் பெருசாக வந்து எதுவுமே வந்து செய்யலை. உளுந்த வடைக்குமான மாவுமே வந்து நம்ம வீட்டில் காலி ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி வந்து கிரைண்டரில் கூட போட்டு ஆட்ட முடியலை. ஏன்னா டைம் இல்லாதனால நான் மிக்சியில் தான் வந்து இன்றைக்கி ஆட்டினேன். சரி ஆட்டுறதுலேருந்தே உங்களுக்கு ஷூட் பண்ணுவோம்னு நினச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் ஆட்டுறதை ஷூட் பண்ண முடியலை. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் மிக்சியில் எப்படி நம்ம உளுந்த வடைக்கான மாவு அரைச்சி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில் ரெசிப்பியாகவே கண்டிப்பாக கொடுக்குறேன். இப்போ மாவு அரைச்சி எடுத்ததை வந்து நான் நல்லா வந்து கையிலே வந்து நல்லா பீட் பண்ணி கொடுத்துக்கிறவேங்க. மாவு நல்லா பொங்கி வரும் நமக்கு. இப்போ இதோட வழக்கம் போல் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் சீரகம், நம்ம மிளகு வந்து சேர்ப்போம். இன்றைக்கி நான் மிக்சியில் அரைச்சதுனால மிக்சியில் அரைக்கும் போதே வந்து 2 மிளகு சேர்த்து நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு இதில் மிளகு வந்துச்சு அப்படின்னா எடுத்து தனியாக வச்சிடுறாங்க. அதனால் மிக்சியிலே அரைக்கும் போதே அரைச்சிடுவோம்ட்டுன்னு அதில் நான் வந்து அரைச்சிட்டேங்க. அதனால் இப்போ நான் வந்து சேர்த்துக்கல. சீரகம் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு மாவு பொங்குனதுனால இதில் கொஞ்சம் கூட வந்து நான் அரிசி மாவு வந்து சேர்க்கவே இல்லைங்க. நமக்கு வடை வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா பந்து போல் பஞ்சு போல் இருந்துச்சுங்க. இப்போ நான் வடை சுடும்போது பாருங்கள் எப்படி வடை இருக்குன்ட்டுன்னு. இந்த சைடு வந்து மசால் வடைக்குமே வந்து மாவு அரைச்சி வச்சேங்க. நானும் ஒவ்வொரு சமயம் நினைக்கிறேன் மசால் வடைக்குமே மாவு வந்து உங்களோட நான் அரைக்கிறத ஷேர் பண்ணணுன்ட்டுன்னு. ஏன்னா இதில் அரைக்கிறது தாங்க வந்து ட்ரிக்கே. மற்றபடி வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இது ரெண்டுமே வந்து நான் உங்களுக்கு இன்னொரு நாள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மசால் வடைக்கு வெங்காயம், கொத்தமல்லி எல்லாமே வந்து சேர்க்குறதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். அதுதான் வடைக்கான ட்ரிக்கே. இப்போ நமக்கு 2 மாவுமே வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. மாவை ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து இங்கிட்டு ஸ்டவ்வை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அடுப்பு சூடானோன்னு ஒவ்வொரு வடையாக நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலான்ட்டுன்னு. ஃபஸ்ட்டு வந்து உளுந்த வடைக்கு மாவு வந்து தட்டி போட்டுக்கிட்டேங்க. பாருங்கள் எப்படி மாவு இருக்குன்ட்டுன்னு. போட்ட உடனே பந்து போல் நல்லா புசு புசுன்னு நல்லா வந்துடுச்சுங்க. கண்டிப்பாக புசு புசுன்னு உளுந்த வடை நம்ம மிக்சியில் ஆட்டினா கூட ரொம்பவே வந்து சூப்பராக வரும். நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் சீக்கிரமே மிக்சியில் எப்படி ஆட்டுறதுங்கிறத நான் ஃபுல் வீடியோ வந்து நம்ம ரம்லான் வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ 2 சைடுமே வடையை நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு இதோட கையோட இன்னொரு செட்டுமே போட்டுட்டேங்க. ஏன்னா உளுந்த வடை வந்து இன்றைக்கி வேறு எந்த ஸ்நாக்ஸும் நம்ம செய்யாதனால உளுந்த வடை மட்டும்தான் அதிகமாக வந்து சாப்பிடுவாங்க. பருப்பு வடை கூட மசால் வடை 1, 2 தான் எடுத்துக்குவாங்க. அதுக்காக வந்து இன்றைக்கி மசால் வடையும் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். உளுந்த வடை வந்து டபுளாக வந்து நான் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இப்போ வந்து நம்ம மசால் வடைக்கு வந்து தட்டி போட்டுக்கலாம். எப்படி தட்டி போடுறதுன்றதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதனால தான் நான் வந்து தட்டி போடுறது இப்போ நான் இதில் காட்டலை. இப்போ நான் வந்து வடையை 2 சைடுமே நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு எடுத்துக்கலாம். மசால் வடை வந்து நம்ம வேகும்போது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா உள்ளே வந்துக்கும் நல்லா வெந்துட்டு நமக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வரும். இன்றைக்கி செஞ்ச வடை வந்து பக்குவம் ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சுங்க. வெகு நேரம் வந்து நமக்கு அந்த முறுமுறுப்பு குறையவே இல்லை. ரொம்பவே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு வெளியில். உள்ளேயுமே நல்லா வெந்து பஞ்சு போல் சாஃப்டாக இருந்துச்சுங்க. இப்போ வடை 2 சைடுமே நல்லா நமக்கு முறுமுறுப்பாக வெந்துடுச்சுங்க. இப்போ நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, டீ கடையில் வாங்குகிற மாதிரி நமக்கு மசால் வடை வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ நமக்கு வடை எல்லாமே சுற்றி எடுத்தாச்சு. இப்போ நம்ம டேபிளுக்கு கொண்டு போயிடலாம். இப்போ டேபிளில் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டேங்க. இன்றைக்கி இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு முறை வந்து பார்த்துடலாம். வழக்கம் போல் வந்து பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்த நோம்பு கஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. நோம்பு கஞ்சி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. நோம்பு இவ்வளோ நேரம் நம்ம வச்சதுக்கு பிறகு இந்த கஞ்சியை குடிக்கும்போது நமக்கு ரொம்பவே வயிறு குளுமையாக இருக்குங்க. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நோம்பு கஞ்சியை குடிக்க சொல்லுவாங்க. அடுத்து நன்னாரி சர்பத்து வந்து போட்டிருக்கீங்க.
அடுத்து மசால் வடை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து உளுந்த வடை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். உளுந்த வடை கொஞ்சம் நம்ம அதிகமாகவே தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணேன், ஸ்நாக்ஸ் கம்மிங்கிறதுனால. அடுத்து வந்து ஃப்ரூட்ஸுக்கு மாதுளம்பழம் வந்து உரித்து வச்சுருக்கேன். ஆப்பிள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பசங்க வந்து சவர்மா சாப்பிடணும்னு கேட்டாங்கங்க. அதனால் இன்றைக்கி சவர்மா வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இஃப்தாருக்கு சாப்பிட முடியலைன்னாலும் இஃப்தார் முடிச்சுட்டு தொழுகை முடிச்சுட்டு வந்து சாப்பிடுவாங்கன்ட்டு நான் அதையும் கையோடு வாங்கி வச்சுட்டேன். இதோடு வந்து இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழமும் ஸ்நாக்ஸ் எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு க்ரீன் சட்னியும் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. இது தாங்க இன்றைய இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணது. அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு வந்து ரொம்பவே வந்து நிறைவாக இருந்துச்சுங்க. இதோட 7 நோன்பு முடிஞ்சிருச்சு. எப்படி ஆரம்பிச்சிச்சுனே தெரியல, 7 நாள் முடிஞ்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் மீதம் இருக்கிற நோன்பையும் இறைவன் அல்லா நமக்கு லேசாக்கி தரணும்ட்டுன்னு நான் துவா பண்ணிக்கிறேன். உங்களுடைய துவாக்களில் எங்களையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, இதோட நமக்கு நோன்பு திறக்கிற நேரமும் வரப்போகுது. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் வேலைகள் முடிச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி பெருசாக வேலை இல்லாதனால இப்போ நம்ம நிறைய நேரம் திக்ரு செய்கிறதுக்கான நமக்கு நேரம் இருக்குங்க. இப்போ திக்ரு ஓதிட்டு நோன்பு திறக்கிறதுக்கு வந்து நேரம் கரெக்டாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த நோன்பு எல்லாருக்கும் அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சுருப்பான்னு நம்புகிறேன். இதோடு இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் புது புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.